சுருட்ட முடியா இருக்கிறவங்க மன அழுத்தம் படுறான். ஏன்டான்னு கேட்டா முடி சாஃப்டா இல்ல அப்படின்னு மன அழுத்தம் படுறான். சத்தியமா ஒரு ஆளை கேட்டேன், உனக்கு என்னப்பா கவலைன்னா, ரொம்ப சாஃப்டா இருக்கு, அந்த பாருங்க சுருட்டியா இருக்குது எவ்வளவு அழகா இருக்கு. சுருட்டியா இருக்கிறான் சாஃப்டா வேணுங்கிறான், மன அழுத்தப்படுறான். சாஃப்டா இருக்கிறவன் சுருட்டியா வேணுங்கிறான், மன அழுத்தப்படுறான். அப்போ மனிதன் அந்த தன்னுடைய படைப்பு இருக்குல்ல, அது அந்த குறை அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, லவ் கான லி இப்னி ஆதம் வாதியம் மின் தஹபின் நஹப்ப அன் யகூன லஹு வாதியான் வல யம்லா அஃபாஹு இல்ல துராப். ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுத்து, ஒரு ஓடைன்னா சும்மா கிடையாது, ஓடைக்கு எண்டே கிடையாது, ஓடும்ல தண்ணி ஓடை, ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுத்து விட்டு இந்தப்பா எடுத்துக்கன்னு சொன்னா, பக்கத்துல வேற ஏதாவது ஓடை இருக்கா, அதையும் ஃபில் பண்ணி தருவீங்களான்னு கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான அட்வைஸ். மூமினால இருக்க முடியும், போதும் என்ற மனதோடு வாழ முடியும், ஒரு நல்ல தூய்மையான ஈமான் கொண்டவனால வாழ முடியும். நிறைய கடன், நிறைய சிரமம், நிறைய கஷ்டம் இருக்கும், பட் இந்த வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ்னு இருப்பான். வலை யம்லா அஃபாஹு இல்ல துராப், இந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியமானது. வலை யம்லா அஃபாஹு இல்ல துராப். எனக்கு தெரிய என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதை நினைச்சு நினைச்சு நான் ரொம்ப மன திருப்தி அடைந்தது உண்டு. வலை யம்லா அஃபாஹு இல்ல துராப். அது வேணும், இது வேணும், அதை அடையணும், இதை அடையணும்னு ஓடுறான். சமுதாய நலனுக்காக ஒருவன் ஓடுவதை தவிர்த்து மற்ற எல்லா ஓட்டமுமே உலகத்தில் வீழ்ந்தான் லாஸ்ட்ல. வலை யம்லா அஃபாஹு இல்ல துராப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவன் அது வேணும் இது வேணும், ஒரு ஓட நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் இன்னொரு ஓட வேணுங்கிறான். வலை யம்லா அஃபாஹு இல்ல துராப். இவன் வாயை மண்தான் நிரப்பும். இவன் எதை அள்ளி கொண்டு செல்லுவான்? இவன் கைகளால் இப்படி இறுக்கி பிடித்து மண்ணை கூட அள்ள முடியாது. இப்படி விலக்கி விட்டு அவனை கழுவி விட்டு அவன் கையில இருக்கிற முடி யாரையாவது அணைத்து பிடித்திருந்தாலோ, மனைவி நெஞ்சில் நிமிர்ந்து அழுது இருந்தாலோ, அவன் சாகும்போது இப்படி ஒரு பிடிச்சிருந்தா ஒரு முடிகிடி இழுத்திருப்பான். அந்த முடியை கூட அவனுடைய கைகளை எல்லாம் சீராக்கி அதில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளை எல்லாம் சுத்தம் செய்து விட்டு அவனை புதைப்பார்கள். அப்படி புதைக்கும் போது மண் அவனை அழுத்துமே, அவனை வயிற்று மேல அழுத்தும் இல்லையா, குழியில போடும்போது அந்த மண் அழுத்துறதுனால இப்படி வாய் பொளந்துரும், அப்படின்னு வாய் பொளந்துரும். அப்படி பிளக்கின்ற வாய்க்குள் மண் போய் தான் நிறைக்கும். வலை யம்லா அஃபாஹு இல்ல துராப். ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுத்து விட்டு எடுத்துக்கொள் ஆதமின் மகனே என்று சொன்னாலும் எனக்கு இன்னொரு ஓடை கிடைக்குமா என்று சொல்லுவான். அப்படிப்பட்ட புத்தி கொண்டு வந்தான் மனிதன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இந்த வாழ்க்கைக்காக தான் உனக்கு மன அழுத்தம், இதை நினைத்து நினைத்துத்தான் உனக்கு சங்கடம், இதை நினைத்து நினைத்துத்தான் சிரமம். அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி செலுத்த மறுக்கிறாய், அல்லாஹ் கொடுத்ததன் மீது மனம் பொருத்திக் கொள்ள மறுக்கிறாய், அல்லாஹ் செய்த வாழ்க்கையின் திட்டங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். பல பேர் தற்கொலை கொண்டு சாகிறாய். உன் வாயில மண் தண்டா நிறைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். உன் கண்ணுக்கு முன்னால் ஆஹா இவனை போன்று வாழ வேண்டுமே என்று எந்த செல்வந்தனை பார்த்தாயோ அவனுக்கும் வாயில் மண் தான் நிறைக்கும், வேற எதுவும் அள்ளி செல்ல மாட்டான். ஆஹா எவ்வளவு பெரிய பேரழகி என்று நினைத்தாயோ, எவ்வளவு பெரிய பேரழகன் என்று நினைத்தானோ, அவன் செத்தாலும் அதைத்தான் அள்ளி கொண்டு செல்வார். இருக்கிற இந்த ஓட்டம் தான் வாழ்க்கை. கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் நல்ல அமல்களை செய்கிறார் என்பதை சோதிப்பதற்கு தான் இந்த வாழ்க்கை மரணம். இதுக்கு இடைப்பட்ட வாழ்க்கையில தான் அவன் டாடா பிர்லா, நீ ஒண்ணு இல்லாத ஓட்டாண்டி. இதுக்கு இடையில உள்ளதுதான் வாழ்க்கை, இதுக்கு இடையில உள்ளதுதான் மொத்தமே.